விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி காப்பியடிக்கப்பட்டதாக நெட்டிசன்கள் பலரும் ட்ரோல் செய்து வருகின்றனர். எதனுடன் ஒப்பிட்டு பேசுகின்றனர் என்பதை பார்க்கலாம். நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய். அவர் தற்போது தீவிர அரசியலில் இறங்கி இருப்பதால் தளபதி 69 படத்துடன் சினிமாவில் இருந்து விலக உள்ளதாக அறிவித்துள்ளார். இவரது அரசியல் பயணத்தின் தொடர்ச்சியாக கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற தனது கட்சி பெயரை அறிவித்த விஜய் அதற்கான கொடி அறிமுக விழாவை நேற்று நடத்தியிருந்தார். சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துடன் கூடிய கொடியை அறிமுகம் செய்து வைத்தார். அந்த கொடியில் போர் யானைகளும் வாகை மலரும் இடம்பெற்றிருந்தன. கொடியை அறிமுகம் செய்த அவர் அதன் பின்னணியில் இருக்கும் வரலாற்றை கட்சியின் மாநாட்டில் கூறுவேன் என்று ட்விஸ்ட் வைத்துவிட்டு சென்றார். மேலும் கொடியுடன் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பாடலையும் விஜய் வெளியிட்டார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அச்சு அசல் ஸ்பெயின் நாட்டின் கொடியைப் போல உள்ளதாக குறிப்பிட்டுள்ள நெட்டிசன்கள் இதுக்குத்தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீர்களா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் அந்த கொடியில் இருக்கும் பூ வாகைப்பூ அல்ல என்றும் அது தூங்குமூஞ்சி மரப்பூ எனவும் பதிவிட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அதில் உள்ள யானைகள் பெஃபிகால் லோகோவில் இருந்து காப்பியடிக்கப்பட்டதாகவும் நெட்டிசன்கள் ஒப்பிட்டு வருகின்றனர். அதேபோல கேரள மாநிலத்தின் சின்னத்தில் 2 யானைகள் தும்பிக்கைகளை உயர்த்தி தேசிய சின்னத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கும். அதை தமிழக வெற்றிக் கழகம் கொடியில் பயன்படுத்தி கேலி செய்துள்ளதாக ஒரு தரப்பு மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். மேலும் சிலர் ஷேரன் பிளைவுட் லோகோவுடன் ஒப்பிட்டு வருகின்றனர். அதில் ஒரு பச்சை யானை அதன் தும்பிக்கையை உயர்த்தி நின்று கொண்டிருக்கும். அதைத்தான் மாற்றி தமிழக வெற்றிக் கழக கொடியில் பதித்துள்ளனர் என்று ஒப்பிட்டு வருகின்றனர். கூடுதலாக தமிழக வெற்றிக் கழக கொடி பல்வேறு சாதி அமைப்புகளின் கொடிகளை திருடியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடி மற்றும் கீதம் வெளியிடப்பட்டது விஜய் மற்றும் அவரது கட்சிக்கு ஒரு முக்கியமான படியாகும். இருப்பினும் சமூக ஊடகங்களில் தற்போது ஏற்பட்டுள்ள பின்னடைவு பொது அங்கீகாரத்தை பெறுவதில் அவர்கள் எதிர்கொள்ள உள்ள சவால்களை எடுத்துக்காட்டுகிறது.